அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று சாம்சங்குடைய யூனிக் ஃபீச்சர்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேலை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ், சாம்சங்குடைய M52 5G லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். ஷாமியோடைய Mi 11 சீரீஸ் லைட், அதுக்கப்புறம் Mi 11T, Mi 11T Pro எல்லாமே வந்து குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. ஸோ ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, MIUI 13 இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 632ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் ஏற்கனவே மல்டி டிவைஸ் சப்போர்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாதம் முன்னாடியே வந்து பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு வந்து ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதாவது மல்டி டிவைஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரே வாட்ஸ்அப்பை நீங்கள் 4 டிவைஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சர் வந்து பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பீட்டா டெஸ்டிங் ப்ரோக்ராமில் இல்லாதவங்களுக்கு கூட வந்து இந்த அப்டேட் ரோல் அவுட் பண்ணுற மாதிரி தெரியுது. நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி, iOS-ஆக இருந்தாலும் சரி, சில யூசர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜ் வந்து பாப்அப் ஆகுது. இது மூலமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ரிக்வெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பாப்அப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது மூலமா எல்லாருக்கும் இது ஸ்டேபிள் அப்டேட்டும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் 5G டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க. பேரலாக இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து 5G ஆப்ஷனுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. 5G ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த 5G ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஜியோ அண்ட் ஏர்டெல்லே எங்களுக்கு கஷ்டம் பண்ண முடியாதுன்னு பேசும்போது வந்து நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தியாக இருக்காது. வெறும் ஜியோ அண்ட் ஏர்டெல் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஹெல்த்தி காம்படிஷன் கொண்டு வரதுக்காக ஒரு ரிலீஃப் ஃபண்ட் இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பெக்ட்ரம் ரிலீஃப் ஃபண்ட். ஸோ யார் வேணாலும் 5G ஆப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கவர்மெண்ட் மூலயமா இந்த ரிலீஃப் ஃபண்டை நீங்கள் வந்து பண தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷனுக்குள்ளே வந்து நிறைய பேர் என்ட்ரு ஆவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் யார் புது பிளேயர்ஸ் உள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஃபைனலாக ஆப்பிள் அவங்களுடைய பிக் லான்ச் இவெண்ட்டில் iPhone 13 சீரீஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. நேற்றே நம்ம டெக் அப்டேட்டில் இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்ன ஸ்பெக்கில் கொடுத்துருந்தாங்க, இந்தியன் ப்ரைஸ் என்ன, யூஎஸில் என்ன ப்ரைஸ்னு எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நேற்று டெக் அப்டேட்டில் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் iPhone 13 சீரீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐஃபோன் வாங்க போகிறேன் அப்படிங்கும்போது வந்து தாராளமாக iPhone 13 பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்பவே நல்லா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அதோட ரொம்பவே டியூரபிளாக இந்த வாட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் அண்ட் டிசைன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 12 மாதிரியே தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வேளை வந்து லோவர் வெர்ஷன் ஆஃப் ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன், அதாவது 6Sக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, iPhone 10 வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்போவும் நீங்கள் வந்து iPhone 13க்கு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு வேளை iPhone 12 சீரீஸ் யூஸ் பண்ணுறேன், 11 சீரீஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு அப்கிரேட் கிடையாது. iOS 15 அப்டேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணி வந்து 14க்கு வெயிட் பண்ணலாம். ஏன்னா இதை விட அது பஞ்சுவல் நாட்சில் வரப்போது. ஸோ தாராளமாக அதுக்கு வெயிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, iPhone 13 சீரீஸ் அஃபிஷியலாக லான்ச் ஆனதுனால iPhone 12 Pro, 12 Pro Max இந்த 2 டிவைஸையும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா வந்து ஆப்பிள் தரப்புலேருந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் அஃபிஷியல் அப்படின்னு தெரியல, பட் இது 2 டிஸ்கண்டினியூ ஆக போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, iPhone 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கட்டில் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 15,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் கட்டில் அவைலபிளாக இருக்குது. அதோட iPhone 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு 50,000க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. பட் 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் iPhone 11 சீரீஸ் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், கம்மி விலையில் ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒப்போவுடைய K சீரீஸில் ஒரு டிவைஸ் இந்தியாவில் IMEIயில் லிஸ்டிங்காக இருக்குது. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oppo K9 Pro இந்த மாடல் நம்பர் தான் வந்து இங்கே லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ பொதுவாக K சீரீஸ் இந்தியாவிலே இவங்க கொண்டு வரல. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் 2 டிவைஸ் தான் K சீரீஸ்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து ப்ரைஸ் ஓவர் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க K சீரீஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அகெயின் ரொம்ப வருஷம் கழித்து இந்தியாவில் வந்து K சீரீஸ் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. Oppo K9 Pro இது MediaTek Dimensity 1200ல் தான் சைனாவில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சைனாவில் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் இந்தியாவிலும் இந்த டிவைஸ் நம்ம பார்க்கலாம். அதோட Oppo அவங்களுடைய ColorOS 12 ஏர்லி ஆக்சஸ் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oppoவுடைய Find X3 Pro, OnePlus 9 அண்ட் 9 Proக்கு வந்து இந்த அப்டேட் அப்படிங்கிற மாதிரி வந்து சைனாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சைனாவில் ஹைட்ரோஜன் OS கிடையாது, இப்போ ColorOS தான் OnePlus டிவைசஸ்க்கு. ஸோ ColorOS 12 வந்து இந்த 3 டிவைஸ் வச்சுருக்கிறவங்க வந்து ஏர்லி ஆக்சஸ் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியும்.
சாம்சங் கேலக்ஸி M52 5G இதோட லான்ச் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. எஸ், இந்த மான்ஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செப்டம்பர் 19 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா அமேசானில் லான்ச் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. அகைன் M51 ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் டிவைஸாக இருந்தது. ஸோ அதோட சக்ஸஸராக இது வரப்போது. அகைன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ரொம்பவே அசத்தலாக தான் இருக்குது. இது AMOLED பேனல் கூடவே ட்ரிபிள் சென்சார் 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசர்ஸ் ரிவீலாக இருக்குது. ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD ப்ளஸ் உங்களுக்கு ஹையர் ரெசல்யூஷனோட வரப்போது. 5000 mAh பேட்டரி. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட சாம்சங் உடைய M52 5G செப்டம்பர் 19 அன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. ஸோ மான்ஸ்டர் இஸ் கம்மிங் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன். ரெட்மி இந்தியாவில் ரெட்மி ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ணுற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இங்கே டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைஸஸ் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று 32 இன்ச், இன்னொன்று 43 இன்ச். அகைன் லான்ச் டேட்டும் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. இது செப்டம்பர் 22 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. அதோட இந்த ஸ்மார்ட் டிவி வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் டிவி 11ஓட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ செப்டம்பர் 22 அன்னைக்கு ரெட்மி ஸ்மார்ட் டிவி இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. கூகுளுடைய அடுத்த பிக்சல் டிவைசஸ் அவங்களுடைய 6 சீரிஸ் 6 and 6 Pro நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட் ஆல்ரெடி இருக்கு. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 இவங்க லான்ச் பண்றாங்க. அது மட்டும் இல்ல இந்த டிவைஸ் வந்து அவங்களுடைய ஓன் சிப் செட், அதாவது டென்சார் சிப் இதில் தான் லான்ச் பண்றாங்க. இந்த சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 888 விட பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு டிவைஸஸும் அமெரிக்காவில் ஒரு ரீட்டெய்லர் வெப்சைட்டில் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அங்கே ரிவீல் ஆனதில் பார்த்தீங்கன்னா வந்து நோ ஷிப்பிங் டு இந்தியா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது வந்து இந்தியாவில் இந்த டிவைசஸ் லான்ச் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிக்சல் 6 சீரிஸ் இந்தியாவில் வரணுமா இல்லையா? தவறாமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. iQoo C5 செப்டம்பர் 23 சைனாவில் லான்ச் ஆக போகிறதா டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டிவைஸ் தான் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது Z5 ப்ரோவா இல்லை Z5 Xா இல்லை Z5 லான்ச் பண்ணுவாங்களாம் தெரியல. பட் ஸ்பெக்ஸ் ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா Z3ல எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆனது வந்து டிஸ்பிளேல தான், LCD டிஸ்பிளே அப்படிங்கிறது. பட் Z5 வந்து AMOLED பேனல் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து Z5 ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும் டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அடிஷ்னலாக 5G சிப்செட் ஸ்னாப் டிராகன் 778 ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். இந்த ஃபீச்சர்ஸோட ஃபர்ஸ்ட் சைனாவில் இது செப்டம்பர் 23 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அதோட அமேசானில் கூடிய விரைவில் அதோட லான்ச் டீசர் வரும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்தியா லான்ச்சும் வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். Realme GT Neo செப்டம்பர் 22 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆக போகிறதா லான்ச் டீசர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த டிவைஸ் அதே மாடல் நம்பரோட இந்தியாவில் IMEIல லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்பவே குவிக்காக இதோட இந்தியா லான்ச்சும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு நியான் அவுட்லுக் பிரைட் க்ரீன் கலரில் இந்த டிவைஸ் நம்ம பார்த்துருந்தோம். இந்த டிவைஸ் ரெண்டு வேரியன்ட்ஸ்லேயும் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ரெண்டு வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் கிடையாது, சிப்செட் வந்து இவங்க ரெண்டு வகையாக கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று ஸ்னாப் டிராகன் 870, இன்னொன்று MediaTek Dimensity 1200 அப்படிங்கிற மாதிரி. ஸோ MediaTek Dimensity 1200 அண்ட் இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 மாதிரியே தான் இருக்குது. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் டிவைசஸ் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. மேபி வந்து அவுட்லுக் அண்ட் டிசைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நாடாக தான் இவங்க Realme GT Neoவாக கொண்டு வர போகிறாங்களான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது எப்படி இவங்க லான்ச் பண்ணுவாங்க. Xiaomi உடைய MIUI 13 இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக தான் Xiaomi அண்ட் Redmi Poco யூசர்ஸ் எல்லாம் வெயிட்டிங். ஃபைனலாக இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் வெப்சைட்டில் ரிவீல் பண்ணியிருக்கிறதுனால இது சைனீஸ் ரோம்கானது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் இதே மாதிரி சிமிலராக தான் இந்தியா அண்ட் குளோபலில் இதே மாதிரி தான் இவங்க கொண்டு வரலாம். அகைன் நீங்கள் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எஸ், இது ஆண்ட்ராய்ட் 12 பேஸ்ட் MIUI 13 அப்படின்னு தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது, எக்கச்சக்கமான விஜிட்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து கண்ட்ரோல் பேனலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விஜிட்ஸ்லேயே இவங்க டம்ப் பண்ணி கொண்டு வர அளவுக்கு வந்து நிறைய விஜிட்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அகெயின் MIUI 12 மாதிரி இதுவும் ஒரு ஹெவி ஸ்கின்னாக இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்கின்னாக இவங்க கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பக்ஸ் இல்லாத ஒரு ஸ்கின்னாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ MIUI 13 இந்த மாதிரி தான் இருக்க போது. Xiaomi யூசர்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதோட சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 98% ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 1200 rupees ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை HDFC கார்டு யூஸராக இருந்தால் இந்த ஆஃபரை நீங்கள் கிளைம் பண்ண முடியும். Xiaomi உடைய Mi 11 சீரிஸ், Mi 11 Lite 5G, அதுக்கப்புறம் Mi 11T, Mi 11T Pro வந்து குளோபல், அதாவது யூரோப்பில் இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. Mi 11 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 32,000 கிட்ட வந்து யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 25,000 மேலே தான் வரும் இந்த ப்ரைஸை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லை, இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி
நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட Xiaomi 11T MediaTek Dimensity 1200 108 மெகா பிக்சலில் 5000 mAh பேட்டரியோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,300க்கும். Xiaomi 11T Pro இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு Snapdragon 888 108 மெகா பிக்சலோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 56,300க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த டிவைசஸ்க்கெல்லாம் 3 இயர்ஸ்க்கான ஃபர்ம்வேர் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 3 டிவைசஸும் இந்தியாலையும் IMEI லிஸ்டிங்காக இருக்குது. கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்காது. கண்டிப்பாக இதை விட ஒரு 5,000 6,000 கம்மியாக இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுளுடைய டென்சார் சிப் வந்து ஸ்னாப்டிராகனுடைய எந்த சிப்செட் அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். அதோட லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஆட்டோமேட்டிக் ரிமைண்டர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து விஜய் பிரபு. கங்க்ராச்சுலேஷன் விஜய். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.